உங்க அம்மா எவ்வளவு அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை பேசாம இருமா அப்படிலாம் பண்ணாலும் எனக்கு வாய் சொல்ல வரல. பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. உன்னை போய் லவ் பண்ண பாரு. இதுவே நாங்க இப்படி பண்ணியிருந்தா நீங்க சும்மா இருப்பியா? இல்ல உங்க அம்மா தான் சும்மா இருக்குமா? எங்க அம்மாவை கேவலப்படுத்தினதுக்கு நான் ஏத்து பேசினதுக்கே இந்த பொண்ணையா கல்யாணம் பண்ணியிருக்கோம். வாயாடி என்னெல்லாம் சொல்லுவாங்க. பார்த்து இரி, பார்த்துக்கிட்டே இரி, ரசிச்சுக்கிட்டே இரி. நாங்க ஏன் கவரி நகை போடணும்? எங்க அப்பா நாங்க பிறந்தோடனே எனக்கு 30 பவுன், ரோஜாக்கு 30 பவுன் செஞ்சுதான் வச்சாரு. ஒரு 10 பவுன் நகை அவளுக்கு படிப்பு செலவுக்கு போயிட்டு, அதுக்காக தான் இல்லைன்னு சொன்ன நேரம் தான் நீ போடுறேன்னு சொன்னல. அப்ப ஏன் உங்க அம்மா கவரி நகைன்னு சொல்லிட்டு இருக்கு? மீனு, என்ன நடக்குன்னு சத்தியமா எனக்கே புரியலம்மா. இது யாரோ குடும்பத்துல செஞ்ச சதின்னு மட்டும் தோணுது. மீனு, என்ன தப்பா எடுத்துக்காத மீனு. நான் இப்ப எதுவும் பேச முடியாது. இப்ப நான் உனக்கு ஜாதகமா பேசினாலும் அம்மா பிரச்சனை பண்ணுவாங்க. அம்மாவுக்கு ஜாலியா பேசினா நீ தப்பா நினைப்ப. நான் யாருக்கு பேச சொல்லு? மீனு, என்ன தப்பா எடுத்துக்காத மீனு. இந்த பிரச்சனையில நான் சால்வ் பண்றேன், கொஞ்சம் பொறு. பிரச்சனையை தீக்கிற மாதிரி ஒன்று தெரியலையே. இடி விழுந்தது மாதிரிலாம் நிற்கிற. இதே வேற ரோசம் உள்ள ஆம்பளையா இருந்தா என்னம்மா பேசுற, கல்யாணம் நடந்திருக்கு, கல்யாண வீட்டில் என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்து குறன்னு கொண்டு வெளியே விட்டு காரில் வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பியிருப்பான். நல்ல வேணா. ஆனால் நீ ரசிச்சுக்கிட்டு இருக்கல்ல, ரசிச்சுக்கிட்டு இங்கே என்னம்மா நடந்துட்டு இருக்கு? கவரி நகைன்னு சொல்லுவாங்க. செய்ய அப்பாவோட ஃப்ரெண்டு குடும்பம் என்னவோ பெரிய லெவலில் நினச்சிருந்தேன். பார்த்தா கவரி நகை போட்டு ஏமாத்துற குடும்பமா அது. நல்ல வேலை தப்புச்சம்மா. இல்லை அண்ணனுக்கு நடக்கிற கல்யாணம்ல இது. அண்ணனுக்கு கல்யாணம் நடந்திருந்தாலும் இப்படிதான் ஏமாத்திருப்பாங்களோ என்னமோ. மீனு ப்ளீஸ் மீனு, கோவப்படாத. அம்மா ஏன் தான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்களோ எனக்கே புரியல. யாரை பார்த்த வேலைன்னு எனக்கு தெரியல. அம்மா நல்லா தான் வந்தாங்க. எங்க அம்மாவுக்கு எந்த பகையும் மனசுல இல்ல. சரி, பகையெல்லாம் மறந்து குடும்பம் ஒண்ணு சேருதுன்னு தான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனா எவனோ சொந்தக்கார பையன் இலக்கி விட்டுருக்கான்னு மட்டும் எனக்கு புரியுது. நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்க உரசி பார்த்துட்டு வரட்டும், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். கிழிச்ச இவ்வளவு நேரம் உங்க அம்மா ஆடின ஆட்டத்துக்கு ஒரு வார்த்தை பேசல. இன்னும் உரசி பார்த்துட்டு ரெண்டாக்க போறாராம். ரெண்டா எங்க அம்மா அப்பாவை கேவலப்படுத்திட்டே இருக்காங்க. உங்க அம்மா பேசாம இருக்க சொல்லுங்க. இன்னும் எங்க அம்மாவே எங்க அப்பாவே கேவலப்படுத்துற மாதிரி நடந்தாங்க. நடக்கிறது வேற, கல்யாணமும் மண்ணாங்கட்டியும் தான். மீனுக்குட்டி ப்ளீஸ் ப்ளீஸ் மீனு, எனக்காக வாயை திறக்காத. இது இன்னைக்கு பிரச்சனை நடந்து முடிஞ்சிடும். நாளைக்கு நம்ம ஒருத்தங்க பார்க்கணும். நீ எங்க அம்மா கூட தான் இருக்க போற, ஒரே வீட்டில் தான் இருக்க போறோம். இதனால பிரச்சனை வரும். இங்க என்ன நடந்தாலும் நீ வாயை திறக்காத ப்ளீஸ். நான் பாத்துக்கிறேன், கொஞ்சம் பொறு. அம்மா கோவத்துல கத்துவாங்க, ஆனா மனசுல ஒன்றும் கிடையாது. என்ன வாய் திறக்காத? எல்லாரும் அப்படியே ஊமையா நிக்கன்னு நினைக்காங்களோ? உங்க அம்மாவுக்கு நாங்களே என்ன அடிமையா? அடிமையான்னு கேக்குறேன். உங்க அம்மா மட்டும் வாய் திறந்து கத்திக்கிட்டு கிடக்காங்க. பெத்த பையனை கல்யாணமாச்சு, வாயை மூட்டி இருப்பேன் கொஞ்சமா சபநாகரிகம் தெரியாம ஆடிக்கிட்டு இருக்காங்க. நான் இதுல வாய் திறக்கன்னு என்ன கண்ட்ரோல் பண்ணிய நீ? உங்க அம்மாவை கண்ட்ரோல் பண்ணி துப்பு இல்ல. இதெல்லாம் ஒரு குடும்பமா? மானங்கட்ட குடும்பம், துப்பு கிட்ட குடும்பம். இப்படி கல்யாணம் முடிக்கிறதுக்கு வேற எதுவும் செஞ்சுட்டு போயிடலாமே. என் கோணம் தெரிஞ்சுக்கிட்டே கவரி நகையை போட்டிருக்கேன்னா எவ்வளவு துணிச்சலா இருந்திருப்பீங்க. குடும்பத்தோடி பிளான் பண்ணி கவரி நகையை போட்டு ஏமாத்திட்டு இல்ல என்ன கல்யாணம் முடிஞ்சா வாய் திறக்க மாட்டேன்னு நினப்பு இல்ல? மைனி சொல்லத கேளுங்க மைனி, அபாண்டமா பழி போடாதீங்க. நாங்க எதுக்கு மைனி கவரி நகையை போட்டு கெட்டி கொடுக்கணும்? 2 பொட்ட பிள்ளைல வச்சுட்டு ஒரு இப்படி கேவலப்படுத்தீங்களே. இங்கேயோ தப்பு நடந்திருக்கு மைனி, புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, 10 ஏக்கர் வாழை தொப்ப அப்பவே வித்து 2 பிள்ளைகளுக்கு 30-30 பவுன் நகை செஞ்சு வச்சாரு. உங்களுக்கு தெரியல மைனி, அந்த நகை தான். அதை தான் போட்டு உங்களுக்கு கல்யாணம் இது பண்ணுச்சு. கவரி நகையெல்லாம் நாங்கள் போடலை. கவரி நகை போடணும் என்ன அவசியம் வந்துச்சு? அப்படி இல்லாட்டா கூட உங்க காலில் விழுந்து அழுவுமே தவிர இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் இறங்க மாட்டோம் மைனி, புரிஞ்சுக்கோங்க. அப்போ நான் சொன்னது பொய்ன்னு சொல்ல வரியா? சரிம்மா, நான் சொன்னது பொய்யாவே தொலையட்டும். ஆசாரி கண்ணு முன்னாடி இன்னும் உரசி பார்த்தானே, அவனும் பொய்யா சொல்லுவான்? கேடு கிட்டவளுங்க, பொய் மேல பொய், பொய் மேல பொய். நான் தான் கவரி நகையை போட்டேன்னு ஒத்துக்கேன். அதுல எதுக்கு இவ்வளவு பொய் போட்டு? அக்கா எதுனாலும் அப்புறமா பேசிக்கலாம்க்கா. இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிட்டு எப்படி சண்டை போட்டா எப்படிக்கா? ஊர் சடனா கூடி இருக்கு, சொந்த பந்தம்லாம் இருக்காங்க. என்ன நினைப்பாங்க நம்மள? கல்யாணம் முடிஞ்சிட்டுக்கா, நல்லபடியா சாப்பாடுலாம் முடியட்டும், பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல வச்சு பேசிக்கலாம். இப்ப வேண்டாக்கா, விடு. தம்பி என்ன பார்த்தா பொம்பளைக்கு பின்னாடி நின்று பேசிக்கிட்டு நிக்க இவ்வளவு நேரம் இங்க மூஞ்சி தொங்க போட்டு நின்ன செஞ்சது தப்புன்னு இவ்வளவு எல்லாம் நல்ல ஸ்கூல் கொடுத்து ஆட்டி வச்சிருக்காங்க. இவ்வளவு நேரம் பேசாம இருந்த
என்னது கல்யாணம் முடிஞ்சாச்சு அடுத்த வீட்டுக்கு போய் பேசலாம் இல்லையா? அதெல்லாம் முடியாது. உங்களுக்குள்ள குட்டை உடைச்சே ஆகணும். இவ்வளவு நாள் எதுக்கு நான் பேசாம இருந்தேன்? இது ஒரு மானங்கட்ட மரியாதை கட்ட ஈத்தா குடும்பம்னு சொல்லி தானே நான் பேசாம எடுக்காம இருந்தேன். எல்லாம் இந்த பயலை சொல்லணும். பொண்ணு ஊர்வலத்துல கிடைக்காத மாதிரி இங்க வந்து விழுந்து கிடக்காம பத்தியா? இவன் நான் சொல்லணும். இவனாலதான் பாரு பாரு என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு பாரு. காலி ஆகியாச்சு, அடுத்த சாப்பாடு முடியணும், அடுத்த சொல்லுவோம், முதல்ல முடிஞ்சோட பேசணும்னு சொல்வேன். இந்த இதெல்லாம் இங்க நடக்காது. மைனி உங்க தம்பி தான் சொல்றாருல, கேளுங்க மைனி. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிட்டு ஊர் சனத்துக்கு வந்தவங்களுக்கு ஒரு ரூபா சாப்பாடு போடணும் மைனி. வீண் பிரச்சனை வேண்டாம், சாப்பாடெல்லாம் முடியட்டும். எதுனாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம். நாங்கள் போட்ட நகை எது, இதில் யார் மாற்றி கவரி நகையை வச்சான்னு நாங்கள் கண்டுபிடிக்கோம். எங்களுக்கு தெரியாதா எங்கள் நகையை? புரிஞ்சுக்கோங்க மைனி, புரிஞ்சுக்கோங்க. நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும். கல்யாணம் ஆகி அது வாழையடி வாழைய நல்லா இருக்கணும் மைனி. எதுக்கு இந்த பிரச்சனை? இப்போ கொஞ்ச நேரம் ஆகட்டும், நாங்களே உங்களுக்கு புரிய வைக்கும் கவரி நகை இல்லைன்னு. இவளுக்கு நான் பைத்தியம் கித்தியம் பிடிச்சிட்டேன்னு தெரியல. ஏ சுயம்பு, உன் பொண்டாட்டியும் நல்லா ஆஸ்பத்திரியில் போய் பாரு. அதான் ஆசாரி உரசி கவரி நகைன்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் நாங்கள் போட்ட தங்கம் தானே கவரிங் தங்கமா மாறிடுமா? இல்லை கேட்கேன், கவரிங் தங்க நகையே மாறாதுல்ல. ஷோ, எனக்கு தான் பைத்தியம் பிடிக்கி. என்னதான் கூப்பிட்டு கேள படிச்சிட்டாளுங்க. ஆசாரி இங்க வாங்க. ஏதோ பொய் சொல்ல மாதிரி, இவளுக்கெல்லாம் உண்மை செப்பி மாதிரி. இங்க வாங்கய்யா, உங்க வாயால சொன்னாதான் நம்புவாளுங்க. ஆசாரியாரே, இப்போ உரசி பார்த்தீங்கல்ல, எது தங்கம் எது கவரிங் உங்களுக்கு தெரியல. சொன்னா நம்ப மாட்டுக்கா. கண்ணால் நின்று பார்த்துக்கிட்டு கவரிங் தங்கமா ஆயிருமாக்கும். இவ்வளவு 10 மட்டும் ஒரு பொய்யை சொல்லிட்டா அந்த ஆளது உண்மையாயிரும் நினைப்பு. சொல்லுங்க, இப்பமே இவ்வளவு மோதிரத்துக்கு இறையிட்டு. அம்மா இதுல 50 பவுன் நகை இருக்கு, 20 பவுன் தங்கம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா 30 பவுன் சுத்த கவரிங்க, ஒரு வகை கொள்ளாத பித்தளை நகைய நீங்க யார்கிட்ட செய்ய கொடுத்தீங்களோ இல்ல இலையில என்ன ஆச்சோன்னு தெரியல. ஆனா ஏமாத்திருக்காங்க. 30 பவுன் கவரிங் தாமா. உன் நகையும் நீ தான். இந்தா உன் நகை நீ வச்சு ஆளு. கிளம்பு, எல்லாம் ஒன்னாலதான். இந்த குடும்பம் வேண்டாம் தளதல்ல நினைச்சேன். கேட்டியா? என் மனசை மாத்தி தொலைச்சிட்டிய. எவ்வளவு பேர் கியூல என்ன, இவ்வளவு நகைப்பொடி என்ன, வீடு தரேன்னா, தோப்பு தரேன்னா, துறவு தரேன்னா எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த ஏமாத்துக்கிற குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்து தொலைச்சிட்டேன். தாலி தானே கட்டியிருக்க, வேற ஒண்ணும் நடக்கல. கிளம்பு கிளம்பு. அம்மா சொல்லத கொஞ்சம் கேளுமா. சொந்தக்காரங்களாம் இருக்காங்கம்மா. மாமா சொன்ன மாதிரி எதுவுமே அப்புறமா பேசிக்கலாம். கொஞ்ச நேரம் தான் வந்து உங்களுக்கு ஒரு வயசு சாப்பாடு போட்டுட்டு நம்ம பஞ்சாயத்தை வீட்டுல போயினாலும் வச்சுக்கலாம். ஏம்மா இப்படி பண்ணுங்க? நம்ம மாமா இல்லம்மா. என்ன பைத்தியம் கணக்கா பேசிட்டு இருக்க? மாமா கோமான்னு சபையில வச்சு கேவலப்படுத்திருக்காங்க. நகைக்கு வக்கு இல்லைன்னா காலில் வந்து விழுந்து இந்த 30 பவுன் நகை இல்ல மீதி அப்புறமா போடேன்னு சொல்லியிருந்தா மனசார ஒத்துருப்பேன். சரி, நம்ம தம்பியாச்சே, நம்ம தம்பி பிள்ளையாச்சே, அப்புறமா கேட்டு வாங்கிக்கலான்னு. ஆனா ஏமாத்தணும்னு என்ன வந்துட்டு பத்தியா? அங்கதான் எனக்கு கோவம் அப்படி வருது. என்ன ஏமாத்த முடியுமா? என்ன ஏமாத்த இந்த உலகத்துல எவனும் கிடையாது, பிறக்கவும் இல்லை. நீ கேள ரதி தேவி ரொம்ப இவள்கிட்ட என்னத்த இருக்குன்னு நீ பார்த்து மயங்கணும். எனக்கு இன்னும் தெரியல, புரியவும் இல்லை. சரி, தம்பி பிள்ளை இருந்து துளையட்டுமேன்னு பார்த்தா இவ பேச வாயும் இவ அம்மா சொல்ல பொய்யும் எப்பப்பா நமக்கு தாக்க பிடிக்காது. கிளம்பு. இனி 30 பவுன் என்னைக்கு கொண்டு வாராளோ அன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து இருக்கட்டும். அது வரையும் இவ இங்கே இருக்கட்டும், நீ நம்ம வீட்டுல இருந்துக்கோ. அம்மா எங்கேயோ தப்பு நடந்திருக்குமா. அத்தையும் மாமா அப்படி கிடையாது, உங்களுக்கு தான் தெரியுமே. ஒருவேளை நகை செய்யக்கூடிய இடத்துல ஏதாவது மாத்தி கொடுத்துருக்கலாம், ஏதோ நடந்திருக்குமா. நம்ம அத்தையும் மாமா அப்படிப்பட்டவங்க கிடையாதுல்லம்மா, உனக்கே தெரியும்லம்மா. அம்மா நீ பேசுறது தப்புமா, உன் மனசாட்சிக்கே தெரியும். கல்யாணம் ஆயிட்டு என்ன மட்டும் கூப்பிட்டா எப்படிமா? பாவம் மீனும். என்னட மீனு மானு கொஞ்சிட்டு கிடக்க, கொஞ்சிக்கிட்டு கிளம்புக. என்ன டேய் வா. ஊர்ல இல்லாத அலைய பெற்று வச்சுக்கிட்டா. எப்பா நல்ல வேலை அந்த மெட்ராஸ்காரன் தப்பிச்சான். இல்லாட்டா இப்ப 30 பவுன் கவரிங் நகை அவ தலையில அடிச்சு விட்டுருப்பாளுங்க. லேசுப்பட்டவளும் இல்ல. எம்மா என்னமோ நினைச்சேன், திருந்திருக்குன்னு நினைச்சு இந்த குடும்பத்துக்கு வந்தா இது அப்படியே தான் இருக்குது. சரியான பணத்தாசை பிடிச்சதுக்கு போல. அம்மா நீ பண்ண தப்புமா. கல்யாணம் ஆகணும்னே ஒரு பொண்ணு இப்படி தனியா விட்டுட்டு வருது தப்புமா. ஏம்மா இப்படி பண்ற? இது என்னோட வாழ்க்கை இல்லம்மா, இன்னொடி போறது இல்லை. என்னைக்கு இருந்தாலும் அவதான் என் பொண்டாட்டி. ஆமா, நான் வேணா நடந்ததுக்கெல்லாம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன், இல்லை அத்தை மாமாவும் மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். எனக்காக விடுமா, மீனுமே கூட்டிட்டு போவோமா. இப்ப என்ன தப்பு பண்ணது? நான் என்ன பண்ணேன்? அவங்கதான் உனக்கு ரொம்ப முக்கியமா போனால. காலியாகி 5 நிமிஷம் ஆச்சு, அதுக்குள்ள அவங்க பக்கம் சாஞ்சிட்டு இல்ல. கேடு கட்டுவிடுங்க, எப்படி மாத்தி வச்சிருக்காங்க பத்தியா? போ நீ போப்பா போராசா. அங்கே போய் நல்லா இரு. இங்கதான் நல்லா இருந்தா சரிதான். இந்த அம்மாலாம் தேவையில்லையே. கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அம்மான்னு கல்யாணம் ஆயிட்டுல இன்னும் உனக்கு அம்மா முக்கியமே கிடையாது. எனக்கு தெரியும். ஊர்ல எல்லாமே இப்படிதானே இருக்கான். நீ மட்டும் என்ன விதி விளக்கா? போய் அந்த கூட்டத்துல போய் சேர்ந்துக்கோ. அம்மா அப்பான்னு ஆட்டுக்குட்டின்னு வீட்டு பக்கம் வந்துடாத. இங்க பாருப்பா, இங்க பாரு, உன்னை பிரிச்சு கூட்டிட்டு போய் வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போறது இல்ல. அவதான் பொண்டாட்டி எனக்கு இருந்தாலும் இல்லைன்னா சொல்லல. இன்னைக்கு 30 பவுன் நகை கொண்டுட்டு வராளோ அன்னைக்குதான் அவளை மனசார மருமகளை வீட்டுக்குள்ள ஏத்துக்குவேன். அதுக்குள்ள வரணும்னு நினைச்சா வர முடியாது. அது என் வீடு, என் கோட்டை. உனக்கு வர விருப்பம் தான் வா, இல்ல இங்கே இவ்வளவு கூட போய் இருந்துக்கோ. அதுக்கப்புறம் அம்மானு நீ நான் செத்தா கூட பார்க்க வரக்கூடாது. மைனி
கொஞ்ச நேரத்துல பிள்ளைய விட்டுட்டு இப்படி போறீங்களா மைனி? என்ன தப்புனா மன்னிச்சிருங்க மைனி. நான் உங்க கால்ல விழுக மைனி. அக்கா மன்னிச்சிரு. இதை விட எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. நான் வேணும் காலில் விழுகேன்க்கா, காலில் விழுகேன். என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைச்சுதான் இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சோம். ஆனா இப்படி நடக்கும் நான் நினைச்சே பார்க்கலக்கா. அக்கா யாரு செஞ்சதோ தெரியல. இது யாரோ சொந்தத்துல இப்படியோ பண்ணிருக்காங்க வேண்டப்பட்டவங்க. நான் அப்படி பண்ணுவேனாக்கா? உன் தம்பியை போய் தப்பா நினைச்சிட்டிய. டேய் பேசாம இருந்துக்க, பாத்துக்க. கோவத்தை கிளப்பாத, உள்ள போயிரு. எல்லாம் பொண்டாட்டி புருஷன் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து நடத்திருக்கீங்க. அதான் சொன்னால என் பிள்ளைக்கு நான் எல்லாம் சொல்லி கொடுத்தா வளர்த்துருக்கேன் அப்படின்னு ஒரு இழுத்தால. அதுவே புரிஞ்சுக்கிட்டேன் என்னத்த சொல்லி எப்படி வளர்த்தான்னு. சேச்சே இப்படியா நீங்களா? என்ன நினைச்சேன் திருந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இன்னும் திருந்தல, அப்படியே தான் இருக்கீங்க. அம்மா அத்தான் சொல்லுவாங்கல்ல அம்மா. டேய் நீ சும்மா இரு. எட்டம் பொருள் யாரையும் பார்க்க மாட்டேன், பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். செவிட்டு பேத்து போடுவேன் பார்த்துக்க. பேசாம நின்னுரு, கட்டுப்ப கலப்பாத. இப்ப வாரியா வரலையா? மைனி என்ன மன்னிச்சிருங்க மைனி. இதை விட எனக்கு வேற வழி தெரியல. என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருந்தா போதும். காலைல விழுக மைனி. மைனி என் பிள்ளைய கூட்டிட்டு போங்க மைனி. எதுனாலும் அப்புறம் பாத்துக்கலாம் மைனி. நகை மீதி நாள் அப்புறமா போட்டுருங்க மைனி. இங்கே தப்பு நடந்திருக்கு, நாங்க பண்ணல, புரிஞ்சுக்கோங்க மைனி. என் பிள்ளை நல்லா இருந்தா போதும். என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம தப்பு பண்ணலையே. இவங்க ஏதோ டிராமா பண்ணணும்னு நினைச்சு இங்க வந்திருக்காங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு. அதுக்கு ஒன்றும் கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கவரிங் நகையை வச்சு இவங்களே பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா எந்திரி, முதல்ல எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். எந்திரிமா. யாரும் காலில் விழணும்னு அவசியம் கிடையாது. எந்திரி. பாருல பாரு, இவ்வளவு வீட்டுக்கு கூப்பிட்டிய என்ன வாய் பேசா? கல்யாண மண்டபத்துல ஆனவதாச்சே. சி இப்படியா ஒரு பிள்ளைய பத்தி வச்சிருப்பீங்க? கல்யாண மண்டபம்னு கூட பார்க்காம தாலி ஆடின 10 நிமிஷம் என்ன ஆட்டம் ஆடுதா? இவளெல்லாம் என் வீட்டுல வச்சா வீடு 2 ஆக்கி விடுவா. மீனு சும்மா இருமா, சும்மா இரு. தயவு செஞ்சு வாயை திறக்காதட்டி, வாயை மூடிட்டு இரு. இப்படிலாம் ஆகும்னு நினைச்சே பார்க்கலையே. மீனு பேசாம நில்லுமா. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? தாலியார்ல 10 நிமிஷத்துல வாய் பேசினேனா? நானாவது வாய் தான் பேசினேன். அது எதுக்கு பேசினேன்? எங்க அம்மா அப்பாவே இஷ்டத்துக்கு நீங்க பேசுவீங்க, கேட்டுட்டே இருக்கணுமா? நீங்க எல்லாம் ஒரு மாமியாரு. ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்க, ஒவ்வொரு பெத்தவங்களும் நம்ம பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆயிரட்டும் சொல்லிட்டு கோயில் குளமா ஏறுற அம்மா அப்பாவே தான் நான் பார்த்துருக்கேன். ஆனா கல்யாணம் ஆகி கொஞ்ச நேரத்துல பையன் இருந்து பொண்டாட்டியை பிரிச்சுட்டு போறக்கூடிய அம்மாவை இப்பதான் முத பார்ப்பேன். கேவலமான அம்மா நீங்க. உங்களை மாதிரி இந்த உலகத்துல எந்த அம்மாவும் இருக்க மாட்டாங்க. இடி சும்மா இருடி. என்ன நடந்துட்டு இருக்கு? எரிய நெருப்புல கூட கொஞ்சம் எண்ணெய் கொறி ஊத்துனாப்ல. வாய மூடிய என்ன? பிள்ளை வளர்த்துருக்கா, பிள்ளை பொட்ட பிள்ளை எப்படி வளர்த்துருக்கா பாரு. லட்சணம் ஒரே தெரியுமே இவ லட்சணம். எப்படி பேசுது பாரு. ஒரு பெரியவங்கன்னு மதிப்பு மரியாதை இருக்கா? எடுத்து தெரிஞ்சுட்டு நிக்கா. என்னத்துக்கு இப்படி எடுத்து தெரிஞ்சு நிக்காலோ தெரியல. ஏய் இங்க பாரு, என் வீட்டுக்குள்ள மருமகளா கூட்டிட்டு போனா 30 பவுன் நகை என்னைக்கு என் வீட்டுக்கு கொண்டுட்டு வரையோ அன்னைக்குதான் இவ்வளவு உள்ள ஏத்துவேன். அது வரைக்கும் இவ எங்க வீட்டு நட்ட பக்கம் மிதிக்க கூடாது. ஏன் நீங்களும் தான். மைனி அப்படி சொல்லாதீங்க மைனி. பிள்ளைக்கு வாழ்க்கை மைனி இது. என்ன மைனி நீங்க பெரியவங்கல்ல, நம்ம தான் பிள்ளைங்க சண்டை சச்சரவு போட்டு சேர்த்து வைக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மளே இப்படி பண்ணது நியாயமா மைனி? நகை தானே மைனி முக்கியம். கொஞ்சம் போருங்க, நான் 2 மாசத்துல ஏதாவது ஒரு சீட் நாட்டை போட்டு இல்ல வீடையாவது வித்தாது உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என் பிள்ளைக்கு வாழ்க்கை தான் மைனி எனக்கு முக்கியம். கூட்டிட்டு போங்க மைனி. அம்மா உனக்கு அறிவே இல்லையா? பேசாம இருமா. உங்கள்ட்ட போய் பிச்சை எடுத்துட்டு இருக்க. அப்படி 30 பவுனை கொடுத்துக்கிட்டு ஒன்னு நாங்க போய் ராணியா வாழ வேண்டாம். நான் நம்ம வீட்டிலே இருந்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. நான் தான் சொன்னேன் ஆரம்பத்திலே. இந்த நிற்குதே வேண்டாம் வேண்டாம் செட் ஆகுதுன்னு கேட்டுச்சா? இப்போ நம்ம உயிர் எடுத்துட்டு வாயை திறக்குதா பேரு. சரியான கோலை. இவெல்லாம் ஒரு பொண்ணு. சரணா வா, நீ இன்னும் கழிச்சதான் போதும். கல்யாணம் கூப்பிட்டு வச்சு கவலைப்படுத்தி விட்டாங்க. வா மீனு. சி சரியான கோலை. ஒரு கோலையை போய் கால் வச்சிருக்கேன் பாரு. என் வாழ்க்கைய நானே தலையில மண்ணை வாரி போட்டுட்டேன்.